அப்பா நாங்க பாக்கலங்க. நேற்று வரைக்கும் என் கண்ணால பார்த்தா அப்பா 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 கூட்ட பிள்ளை காணந்தாங்க. நாங்க பாக்கலங்க. உன் பிள்ளை நேற்று வரைக்கும் என் முன்னே ஓடி வந்து கட்டுத்த சிங்கம் எப்படி ஓடி வருவோம் வருவான். அதை போல துள்ளி குதித்து விளையாடி வந்த பிள்ளை இன்னைக்கு என் கண்ணால பார்க்க முடியல அப்பா. அந்த பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டான்டா. பாவங்க நாங்க பாக்கலங்க. ஐயா காலையில கதிரோடா இருக்கபடியான அந்த சூரியன் முன்னே ஓடி வந்த அப்பா அப்பா என் பிள்ளை எழுந்து வந்து அப்பா எழுந்திருங்கள் அப்பா வாருங்கள் அப்படி என்று ஆசையோடு கட்டி தழுவி முத்தமிட்ட பிள்ளை இன்னைக்கு காரணா அப்பா என் பிள்ளை ஓடி வந்து என்ன செய்வான் தெரியுமா? ஐயா சண்டை தொடங்கும் நேரத்தில் என் பிள்ளை ஓடி வருவான். நான் நேரி செல்லுபடியான தேரை அலங்காரம் செய்து அதிலே கொண்டு வந்து கூட்டி நான் நெருக்கும்படியான வில்லை கொண்டு வந்து என் கரத்திலே கொடுத்தப்பா எதிராடி சண்டைக்கு வந்து தாய் எழுந்து வாங்க அப்பா. ஆமாங்க அந்த புள்ளை அப்பா அடையாளப்பா பாரு கொடுத்துட்டு தரு வரமாக்கு. பாவங்க பாவங்க அப்பா ஐயா என் பிள்ளைக்கு யாரா சொந்தக்காரன்? யாருங்க? ஐயா பாத்தா பிள்ளைக்கு சொந்தக்காரங்க சகல கோடி உயிரை பிடிக்கபடியான சமலாபுரி ஆண்டு வருகிறானே அறக்கடவுளாய் இருக்கபடியான அந்த யமத்தருமையம் பிள்ளைக்கு பாட்ட பாவியாவது நம்ம பேர புள்ள ஒருவர் இருக்கிறார். நம்ம பிள்ளைக்கு அப்பா புள்ளன்னு சொல்ல அப்படி என்று அந்த பாவியாவது என் பிள்ளைய விட்டாரா? உண்மைதாங்க பாவங்க. இதையெல்லாம் நினைக்கும் பொழுது என் பிள்ளை அபிமன்னாக வந்தவனோ முதல் நாள் தொடங்கி நேற்று 13 நாள் வரைக்கும் அப்பா காட்டை விட்டு ஒரு சிங்கமாகப்பட்டது எப்படி தேடி ஓடி வருமோ அதை போல் கட்டித்து விளையாடி வந்த பிள்ளை இன்னைக்கு என் பிள்ளை இல்லைன்னா காரணம் என்ன தெரியுமா? ஐயா கைலாடி
வரக்கூடிய அந்த தெய்வேந்திர மனைவியா இருக்கும்படியான என் தாயாய் விளங்கும்படியான சசியேந்திர இருக்கும்படியான அந்த இந்திராணி அம்மையோ நம் பேரனாகப்பட்டவனோ இது இறந்தோடு சண்டை செய்து அவன் கலைத்து விட்டான் அப்படி என்று வாடா கண்ணே அபிமன்யா உனக்கு யாருக்கும் கிடைக்காத தேவாமிர்தம் கொடுக்கிறேன் அப்படி என்று என் தாய் அழைத்து போயிருப்பாளையப்பா. அது என்னன்னு தெரியலங்க, பாவம் ஒன்னும் புரியலங்க, எங்க போறேன்னு தெரியல. நேற்று நடந்த அநியாயம் இருக்கு. ஆமாங்க, இந்த உலகத்துல யாருக்குமே அப்படி ஒரு அநியாயம் வரக்கூடாது. நேற்று சஞ்சய கலை மீது அப்பா நான் சண்டைக்கு போக வேண்டும் அப்படி நானும் சாட்டா எம்பெருமானும் என் பிள்ளையா இருக்கபடியான அந்த வீரபால அபிமன்யை கொண்டு வந்து என் தமிழுக்காக வச்சு விட்டு சஞ்சய கலை மீது சண்டைக்கு சென்று விட்டோம். அப்படி சண்டை செய்யும் நேரத்திலே என் பிள்ளை தனியா இருக்கு நேரத்திலே சண்டாளப்பாவிகள் அனைவரும் ஒருமிக்க கூடி அந்த சிந்து பூபதி மைந்தனா இருக்கபடியான அந்த சேர்ந்தவனாகப்பட்டவனோ கொன்றை மாலை உருவி அந்த மாலை வளை போல் வளர என் பிள்ளையாகப்பட்டவனோ நம்மால் முடியவில்லையே அப்பா எப்படியாவது வருவார் நம்மை பாதுகாப்பார் அப்படி என்று என் புள்ள அபய சங்க எடுத்து ஊதனாங்க. கண்ணா என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து வந்து போச்சு கண்ணா, என் புள்ள உயிருக்கு ஆபத்தையா முடியாது. என் புள்ள அபய சங்க ஊதறான் கண்ணா, போகணும் கண்ணா. அந்த சண்டால பாவி அந்த அபய சங்கை மாற்றி வெற்றி சங்காக முற்றினார். அந்த வெற்றி சங்கம் உடனே அந்த சஞ்சய கலையை வெற்றி அடைஞ்சப்பா நான் வரும்படியான வழியிலே ஒரு ஏழை பிராமணனாகப்பட்டவன் தீய வளைத்து அந்த தீயில விழ போனா அந்த நேரத்திலே சாட்சாய பெருமான் அர்ஜுனா ஒரு பிராமணன் சாக போகிறான் அப்படி என்று சொன்னார். அந்த பிராமணன் கிட்ட போய் அப்பா நீ ஏன் எப்பா சாக போற, நீ சாக கூடாது அப்படி அந்த ஏழை பிராமணன் சொன்னான். ஐயா அருந்தவம் இருந்து ஒரு பிள்ளைய பெற்றேன், அந்த ஒரு புள்ள செத்து போனான். என் புள்ள போன பிறகு நான் இருந்து என்ன பண்ண போறேன், அதனாலதான் சாக போறேன்னு சொன்னான். ஐயா பிள்ளைய பறி கொடுத்தவர் என்ன செத்தா போடுவாங்க, நீங்க சாகாது. அந்த பாவி என்ன கேட்டான், அர்ஜுனா எனக்கு புத்திமதி சொல்றேன். உனக்கு ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளையாகப்பட்டவன் இறந்து விடுவானே, ஆனால் நீ சாகாத இருப்பியான்னு கேட்டான். நான் என்ன நினைச்சேன், என்னங்க நம்ம புள்ள பதனமா இருக்கான், நம்ம அண்ணன் கூட தானே இருக்கான், நம்ம புள்ள சந்தோஷமா அப்படின்னு அப்பா ஐயா என் பிள்ளைக்கு ஆபத்து வராது நம்பி பண்ணிட்டு ஓடி வந்து பார்த்தாலப்பா ஐயோ இந்த உலகத்துல அப்பா ஐயா எந்த ஒரு தகப்பனும் பெற்ற பிள்ளை அந்த கோலத்துல பார்க்க கூடாது. உண்மைதாங்க பாவம். தலாரா சக்கரம் விளந்தவாரோ அவன் தலைஞரில் உடைந்தவாரோ ஐயோ துக்கரமான கொன்றை அவன் துடையெல்லாம் உடைந்தவாரோ மிக்கதோ துணித்தவாரோ மேதினி உடந்தவாரோ உக்கரமாக யானோ ஓடி வந்து பார்க்க கண்டே. ஐயா என் பிள்ளை இறந்ததை வந்து பார்த்தப்பா கால்காலம் எல்லாம் தனியா வெட்டி துண்டா கலந்து அதோட விட்டு இருந்தானா அப்பா. யாரோ ஒரு பாவி ஏறி வந்த ரதத்தாது மேல ஏற்றி வச்சிருந்தான். என் பிள்ளை உருவத்தை முழுசா என்னால பார்க்க முடியவில்லை. யாரா என் பிள்ளைக்கு சொந்தக்காரன்? யாருங்க? மாயானா திருமாமன். இந்த உலகத்தை எல்லாம் காக்கிறானே, 1000 தலையுடைய பாம்பின் மேலே பார்க்கடலே பள்ளி கொள்ளுகிறானே நாராயணன். அந்த எம்பெருமான் தாய் மாமன் அந்த பாவி நினைச்சிருந்தா என் பிள்ளைய வாழ வச்சிருக்கலாம். ஆமாங்க. மாயானா திருமாமன்
திருத்தாதை என் கரத்திலே காண்டிபத்தை பிடித்து அதிலே நானே பிடிந்து நிற்பேனே அப்பா. 14 உலகம் ஒரு மிக்க எதிர்த்தாலும் கண்மூடி கண் திறப்பதற்குள்ள வென்ற முடியாத திறமசாலி. அப்பெரும் திறமசாலியா இருந்து என் பிள்ளைய அநியாயமா விட்டுட்டேன். ஆயாதா பிதா மகன் உயிரை கவருகிறான் எமத்தருமன். அந்த படுபாவி என் பிள்ளைக்கு பாட்டேன். அந்த ஆவியாவது அச்சுடனுக்கு இருப்பது ஒரு பிள்ளை தான் இருக்கான். அந்த ஒரு பிள்ளையை நம்ம கொண்டு போறோம்னு நினைச்சாங்க. எல்லாமே போட்டு பாவங்க, எல்லாம் கூறு போட்டு பாவங்க. பார்க்க கூடாது அந்த நிலைமை பார்த்தீங்க. மகன் மற்றொரு ஓடி நராதிவே அபிமன்னன் செய்தரசன் கைபடுவான் செயற்கை. ஐயா இந்த பாரதத்தில் எம்மாம் பெரிய வீரண்டா இருந்தார்கள். அந்த பாவி நாய் என் பிள்ளைய கொண்டு இருந்தா பரவாயில்லைங்க. எதுக்கும் உதகாத ஒரு கோழடா. ஆமாங்க. அந்த செய்தரசை என் பிள்ளைய கொண்டதுதான் என்னால தாங்க முடியல. ஐயா அதை பார்த்த உடனே விரைவில் அந்த மகன் உயிரை தேறு செலுத்தவனை குடிசிலையின் நாளை கொலை புரிவே. தலைமை உயிர் போக தன் மனைவி கையால் சிலையளவும் உணவுண்பேன் ஜீவிப்பேன் முன்துழலாகிடும். ஐயா நான் எப்படி சபதம் விட்டேன் என் மகனை கொண்டவனை நாளை சூரியன் குறைபாளர் கொல்ல தவறுவனே. ஆனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு தாயும் தகப்பனும் இருப்பார்கள். அருந்தவம் பெற்று ஒரு பிள்ளையை வளர்ப்பார்கள். அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. அந்த பிள்ளையுடைய மனைவி இறந்து விடுவாள். அவ இளம் பருவத்தோடு மனைவி இறந்து விட்டாலே அப்படி என்று மகன் பரதவிப்பான். அந்த நேரத்தில் தாலி கட்டிய தாய் தகப்பனும் இருவரும் பிள்ளை இருக்க முடியாது. நிலைமையை தெரியாது. அவள் இருவரும் கணவன் மனைவியாக சம்பாஷணை செய்வார்கள். அவர் எந்த நரகத்தில் போய் விடுவாரோ அந்த நரகத்தில் போய் அப்படி என்று சபதமிட்டு சூரியன் குறைபாளருக்குள்ளாக கொல்ல தவறுவனையானால் தீய வளைத்து உயிரை விடுவேன் அப்படி என்று சபதம் செய்தேன். அந்த சாட்சா எம்பெருமான் கருணையால் இரவோடு இரவாக கைலாயம் சென்றீர்கள். அந்த பரமனை கண்ணால் கண்டு அந்த பரமனை கண்ணால் கண்டு செய்தரசரை கொல்லும்படியான ஆயுதம் பெற்று அந்த சிவபெருமானை கண்ணால் கண்டு அந்த படுபாவியை கொள்ள முடியாது வரத்தை பெற்று ஆயுதம் பெற்று வந்து கொண்டிருக்கிறேன். இந்த 14ஆம் போர் சருக்கம் செய்தரசன் வதை இதை எழுதிய வாதியார் யாருங்க? கொன்றமாலை சூழ்ச்சி. ஆமாண்டா, யாருங்க? கொன்றமாலை சூழ்ச்சி செய்தரசன் வதை 14ஆம் போர் சருக்கம் நாடகத்தை எழுதிய வாதியார். நல்ல வாதிகள் பயந்தோடு
நம்ம ஒரு சருக்கம் சாலைவாதியாரும் போட்டிருக்காரு கிருஷ்ணசாமி வாத்தியார் போட்டிருக்காரு. ஆனா சாலைவாதியாரை விட தேவனாம்பட்டத்தார் பாட்டு இருக்கு பாரு. ஆமாங்க. ஒரு வரிக்கும் பல விதமான சொல்லு. ஆமா. தேவனாம்பட்டினம் ஆர் ராஜகோபால் நாடக ஆசிரியர் அவர் எழுதினாரு. வாணி விலாசம் இருக்கு பாரு. அந்த வாணி விலாசம் தான் அச்சகம். அதை பாடிக்கொண்டு இப்பொழுது வந்து விட்டோம். எப்பா என் பிள்ளைக்காக தான் இந்த சண்டையை செய்தேன். என் பிள்ளை இருந்தான் நாட்டை ஆடுவான். அவங்கிட்ட அந்த நாட்டை ஒப்படைக்கலாம். நான் யாருக்காக தான் சண்டை செய்ய போறேன்? சண்டை செய்து எதை வாரிக்கொள்ள போறேன்? எனக்குன்னு இருந்த புள்ள 2 புள்ள இருந்தான். யாருங்க? மன்னவராவன் பெற்ற பாலமா மதலை தன்னை 300 மணியில் தோற்றே. எப்பா ஐயா எனக்கும் ஆதிசேஷன் மகளார் இருக்கும்படியான உணவியல் இருக்கும்படியான நாகக்கண்ணிக்கு மறந்தான். அந்த ஒரு பிள்ளைய முதலால் சண்டை தொடங்கும் நேரத்திலே இந்த பாவி காலைக்கு கொண்டு வந்து பலி கொடுத்தீங்க. ஆமாங்க. ஒரு பிள்ளை இறந்து விட்டா இன்னொரு பிள்ளை நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுக்கான்னு நினைச்சேன். 300 மணியில் தோற்றே முதலில் நானும் உன்னையும் தோற்றி விட்டு என் உயிர் வச்சு இருக்கலாமோ? என் அப்பா நினைக்க ஒரு புள்ள இருந்தான். அந்த புள்ளைய வாரி பலி கொடுத்து நான் எதை சாதிக்க போறேன்? துரியோனை ஆளட்டும். அவன் பெண்ணு பிள்ளைகளே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். ஐயா சுபத்திர வந்திருக்காங்க. ஐயா கற்பூரையே அன்பு காட்டி வளர்த்திய கண்ணே கண்ணே அபிமன்னா கண்ணே அபிமன்னா அப்படி என்று வாரி தழுவி முத்தம் விசிய கண்ணே அந்த புள்ளைய வாரி கொடுத்துட்டு தனி மரமா நிற்கிறாங்க. பலவிதமா சொன்ன ஐயா நான் பிள்ளைய ஆட்டும் பவாதிகன்னு சொன்ன வார்த்தையை கேட்டான். உன் வார்த்தையை கேட்காது கண்ணே என் பிள்ளைய வழி அனுப்பி வச்சுட்டு நான் யாரும் இல்லாத நிற்கதியான்னு ஐயா கண்ணே எத்தனையோ சொன்ன போதிலும் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேம்மா, என்ன நம்பி அனுப்பி வையம்மா.
அப்படி என்று பிள்ளையை பலி கொடுத்து விட்டு வந்து இப்ப எனக்கு யாரும் இல்லை அம்மா அப்படின்னு சொல்றேன் ஐயா. ஐயா யாரும் இல்லை சொன்னனே. அவன் சின்ன பையன் ஐயா, ஏழு மரியாதை பாலகன். அவனை போய் காவலுக்கு வச்சா என் பிள்ளைக்கு ஆபத்து வரும்னு சொன்ன ஐயா. நீ எங்க அண்ணனும் வந்து ஆசையான வார்த்தைகளை பேசி பாசமான வார்த்தைகளை பேசி என் மனதையும் பாழாக்கி காவலுக்கு வைத்து போய் யாரு இல்லை யாரு இல்லைன்னு சொன்னா எனக்கு வந்து யார் ஐயோ பண்ணானே நேரத்திலே சண்டால பாவிகளா இருக்கபடியான அந்த துரியோதன் துற்றோதனன் குருதாராச்சாரி சகுனி சல்லியன் அந்த சிந்து பூபதி மைந்தன் செய்தரசன் அனைவரும் ஒருமிக்க கூடி சக்கரையை வளைத்து என் பிள்ளையை வளைக்கும் நேரத்திலே அந்த மலையை தாண்டலாம் அப்படி நினைக்கும் நேரத்திலே அவனால முடியாத பொழுது என் அண்ணனா இருக்கபடியான பீமாட்டி ஓடி வந்து நான் பெற்ற மகனே கண்ணே அபிமன்னா எப்படியாவது வாடா அப்படி நினைத்தா என் பிள்ளை என்ன செய்தான் தெரியுமா கண்ணே? இந்த கொன்ற மாலை நான் பெரியப்பாவுக்காக கொண்டு வந்தது. பெரியப்பா நீங்க வராதிங்க, நான் எப்படியாவது தப்பிச்சிருவோம். நான் எதை நம்பி தெரியுமா கண்ணு? நம்ம பெத்த அப்பா எப்படியாவது வந்துருவாங்க, எங்க அப்பா அர்ஜுன வந்துருவாரு, என்னை எப்படியாவது உயிர் பாதுகாப்பாரு. என் புள்ள துடிச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைய காக்க முடியாத பாவி நான் எதுக்கு இருக்கணும்? நான் இருந்து எதை சாதிக்க போறேன்? என் பிள்ளையே போன பிறகு நான் இருந்து என்ன சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்களா ஐயா? ஐயா ஐயா
விதியை மாற்ற வேண்டனாலும் முடியாது என்று சொல்வார்களே, அதுபோல நம்ம பிள்ளை அமர்கலத்துல போய் பாவியாக இருக்கக்கூடிய அந்த பாவிகளுடைய கரத்தால மாடு போடுது. ஐயா, இந்த விதிக்கு என்ன ஐயா செய்ய போறது? கண்ணே, இந்த உலகத்திலே கொடிய பாவம் எது தெரியுமா கண்ணே? எது ஐயா? பெற்ற தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது தன் பெற்ற பிள்ளை கண்முன்னே இறப்பானே, ஆனால் அதை விட நரக வேதனை எதுவுமே கிடையாது. அந்த நரக வேதனையை தான் அனுபவிக்கிறேன். நான் செத்து என் பிள்ளை எனக்கு கொல்லி போடுவான்னு பார்த்தேன். நான் செத்து என் பிள்ளை எனக்கு எள்ளு நினைப்பான்னு பார்த்தேன். என் பிள்ளைக்கு கொல்லி வச்சு அதனால கண்ணை இனிமே நான் இருந்து என்ன செய்ய போறேன்? இனிமே நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கண்ணை அந்த துரியோன் இந்த நாட்டை ஆளட்டும், அவன் தம்பிகளே இந்த நாட்டை ஆளட்டும். எனக்கு சண்டை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எல்லா துரியோன் எடுத்துட்டு இந்த நாட்டை அந்த படுபாவியா அந்த போற நான் என்ன பண்ண போறேன்? என் பிள்ளை அபிமன்யனை கொண்டவனை நாளை குடுகுவால் அடைவதற்குள் கொண்டு விடுவேன், இல்லை என்றால் தீயை வளர்த்து தீயில் விழுந்து விடுவேன் சொல்றீங்க ஐயா. அப்படி சபதத்தை செய்து விட்டு எனக்கு சண்டை வேணாம், சாதி வேணாம், எனக்கு நாடு வேணாம், நகர வேணாம், நான் இப்படியே இருக்க போறேன்னு சொல்றீங்களா ஐயா? நீங்க செப்பிய சபதம் எப்படி கண்ணே, இதோ இருக்கிறதே வாழ். இந்த நாட்டுக்காக சண்டை செய்ய போ சொல்லல. இந்த நாட்டுக்காக சண்டை செய்ய வேண்டாம், நமக்கு வேண்டும். இதை நாம ஆள வேண்டும், அப்படி என்பதற்காக அல்ல. நம் மகளை கொன்ற பாவி உயிரோடு இருக்கானே, அந்த பாவி சந்தோஷத்தை அனுபவிக்கிறானே. ஒரு பிள்ளை கொண்டுட்டு அவன் இன்னும் உயிரா இருக்காங்க, அந்த பாவி வாழலாமா? அவனை கொண்டுட்டு வாங்கறதான்னு சொல்றேன். அதேதான். அப்படியா? இந்தாங்க கொண்டா. இதோ இருக்கிறான் இந்த வெற்றிவாள். கண்ணினால் அவன் சிறந்தை கொய்து பிறகுவாக வெற்றியோடு கண்டே மகளை கொண்டா சிந்து பூபதி மஞ்சள் இந்த பூமியிலே உயிரா வாழக்கூடாது, அவன் சிறந்தை இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னாயே. ஆமாம், அது நியாயம்தான் கண்ணே. இந்த நாட்டுக்காக அவனை நான் கொல்ல போகிறேன். இதில் வாழும்படியான பொருள் எனக்கு வேண்டும் அப்படி என்பதற்காக போகல. ஆனால் ரொம்பையாய் வளர்த்த ஒரு பிள்ளையை கொண்டு விட்டானே, அந்த பாவியை அழிப்பதற்காக சண்டைக்கு போறேன். இதற்கெல்லாம் காரணமா இருக்க முடியாது கண்ணே. என்னை யார் கொள்ள முடியாத அந்த சாத்தா எம்பெருமான என்ன காணமே கண்ணே. அந்த எம்பெருமான் எங்க இருக்கிறார்? நான் என்ன செய்வது அப்படி என்றே தெரியல. அவர் எங்கேயும் இல்லை அண்ணா, மன்னா இங்கதான் இருக்காரு. எங்க கண்ணே இருக்காரு பாருங்க. நீங்கள் உரைத்த பிரகாரம்
உன் கணவனாகப்பட்டவன் சோகத்தில் இருக்கின்றான், சண்டைக்கு போக மாட்டேன், அவன் கழுத்தில் வாழ இருந்த மாட்டேன் என்று சொல்றான்னு சொன்னீங்களே மன்னா, நான் என்ன சொன்னேன் அதுக்கு? அவருடைய கழுத்தில் வாழாயத்தை கொடுத்து வீரத்தோடும் வெற்றியோடும் சென்று அந்த சிறைந்தவனை சிரத்தை அழுத்துவார்கள் என்று அவர் உற்சாகப்படுத்தி ஆயுதம் எடுத்து கையில கொடுத்துட்டியா? ஆயுதத்தை எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்சம் பார்க்கும்போதே தெரியுது. உள்ள போனா போறான், உள்ள போனா போறான். இப்ப பையனை மரிமான கூட பார்க்காத அட்வான்ஸ் வாங்கி அவனுக்கு கொண்டுட்டேன். இப்ப மாதிரி பாப்பா அப்படி கூட்டு போய் நான் இருக்கிற வரைக்கும் பாய் ஆடுதான் தங்கச்சியால தாலி அறக்க விடுவேன். சரி விடு. நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சியை தாலி இறக்க விடுவேன். அதுக்கு தாலி இறக்க மாட்டாங்க, கவுத்த அறுத்துட்டு தாலியை உருவிடுவாங்க. என்னமா சொன்னா? ஆயுதம் எடுத்துட்டானா? ஆயுதத்தை கருத்துல எடுத்துட்டாரு. கொண்டாந்து விட்டியா? நான் பாத்துக்கிறேன். நீ பாப்பாவை சமாளிச்சாச்சு. மாமி பட்ட பிள்ளை யாருக்கு முடியாத என் உயிராக உடலாகவும் என்னோடு ஒன்றாக கலந்திருக்க சாட்டா எம்பெருமானே கண்ணா, இந்த உலகத்திலே தோன்றும்படியான மாவட மரவட புல் பூண்டு ஜீவாத்மாக அத்தனை கோடி ஜீவனையும் வாழ வைக்க முடியாத கண்ணா, நான் யாரு கண்ணா உனக்கு? அத்தை பிள்ளைக்கு அத்தை பிள்ளை, சம்பந்திக்கு சம்பந்தி, நண்பனுக்கு நண்பன். இந்த உலகத்துல உயர்ந்து தெரியுமா கண்ணா? அந்த நண்பன்ற உறவு பாரு கண்ணா, அதான் உயர்ந்தது. நண்பனாகி என்னை கொண்டு வந்து நிலைமைக்கு விட்டுட்டிய கண்ணா. நாராயணா
ஒரு நண்பனாய் கருத முடியாத என்னை கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு தனிமரமாக என்ன ஆகி போச்சு? என்ன வந்து இந்த நிலைமை கூட்டுட்டேன்? ஏங்க அண்ணா மச்சுளா இந்த உலகத்துல எது போனாலும் எது வந்தாலும் எது அழிஞ்சாலும் உங்களுக்கு அழிவில்லாத காக்க முடியாது எம்பெருமான் நாராயணன் நான் இருக்கும்போது ஏன்டா நீ மனம் வருத்தப்படுற? அதனால யார வருத்தப்படாத. ஏன் நான் வருத்துறேன்? அப்புறமா குஞ்சு என்ன செய்யணும் கண்ணத்தை ஏறு. கண்ணா
இதோ குறித்தாந்த பூமிக்கு வந்து விட்டோம். அதனால மாமா எதிராளி படையில் உள்ளவர் எந்த அணி வகுக்கிறார்கள் அப்படி என்று மறுபடி பார்ப்போம். மறுபடி என்ன விஷயம் அமர்ந்திருந்து அது மேல என்ன நடக்குது மாலை போடுங்க பொதுல சொல்லிடலாமா பேரு என்னங்க வாத்தியாருக்கு மாலை போடுது மொத்தமா ஆறாவது ஓகேதாரா ஆறாவது ஓகேதாரா மொத்தமா மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்கு முடியாது அவங்க ஆறாவது கொடுத்துறாங்க நீ ஏழாவது மாலை போடுறதுமா மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்கு முடியாது இந்த நயனாகுப்பம் கிராமத்திலே கொடுங்க ஆறாவது உபேதார்கள் அனைவரும் ஒருமிக்க கூடி அடியனுக்காக மலர் மாலை அடியனுக்காக 100 ரூபாய் என்பளிப்பளிக்க அடியேன் மனமது வெற்றி மேற்படி ஏழாவது கொத்து உபேதாரில் ஒருவரா இருக்க முடியாது மதிபுரி பிள்ளை தொப்பலானுடைய பிள்ளை பழனி இதோ மதிபுரி ஐயா தொப்பலானுடைய பிள்ளை பழனி அவர்களால் அடியனுக்காக 100 ரூபாய் என்பளிப்பளிக்க அடியேன் மனமது வெற்றிருக்கு மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்க முடியாது மேற்படி ஆறாவது உபேதாரில் ஒருவராக இருக்க முடியாது நாடக ஆசிரியர் சின்னசாமி அவர்களால் அடியனுக்காக 50 ரூபாய் என்பளிப்பளிக்க அடியேன் மனமகந்தி விட்டிருக்கிறேன் மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்க முடியாது செங்குறிச்சி கிராமத்திலே உருகுண்டு இருக்க முடியாது எங்கள் மீது பற்று உள்ளவராக இருக்க முடியாது மதிப்புரிய தந்தை முருகபெருமா பெயரை குணபெயராக கொண்டு இருக்க முடியாது தண்டாயு தண்டபாணி அவர்களால் அடியனுக்காக 50 ரூபாய் என்பளிப்பளிக்க அடியேன் மனமகந்தி பெற்றிருக்கிறேன். நீங்க சொல்லுங்க அப்படியா? இதோ எங்கள் அருமை தாய்நாடா இருக்க முடியாது நயனாகுப்பம் கிராமத்திலே கொடுங்கன்னு இருக்கு யாருக்குமே அந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது. நல்லதை செய்யறவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். வரக்கூடாதுடா, அது நரக வேதனை. செத்துல நான் தாய் தகப்பேன், ஆனா புள்ளைய பறி கொடுத்துட்டு யாராலையும் உயிர் வாழ முடியாது. நீங்க கொடுத்துருக்கீங்களா? நாம சாப்பிடறோம் பாரு சாப்பாடு, அந்த சாதம் மலத்துக்கு சமம். அந்த மலத்தை எப்படி சாப்பிடுறதோ அப்படிதான் புள்ள செத்தா சாப்பிடுற சாப்பாடு. அந்த வேதனையை அனுபவிக்க முடியாது. கடவுள் ஆனா யாருக்கும் அப்படி ஒரு தண்டனை கொடுக்க கூடாது. இதோ காலம் சென்றிருக்க முடியாது. கண்ணன் அவருடைய நினைவு சின்னமாக இதோ நாடக பாவனா எங்களுக்காக 100 ரூபாய் என்பது பலிக்க அடியேன் மனமகிழ்ந்து பெற்று இருக்கிறோம். இதோ அணிய வகுத்து நின்று கொண்டு இருக்கோம். யார் வராங்க பாப்போம். எப்படியாக அணிய வகுத்து கொண்டு இதோ அமர்ந்து கொண்டு இருக்காது. இப்படி இருக்க அத்திமான தலைவேந்தனா இருக்க முடியாது. துரியோதனன் சபை நாடி வருவது